மேலும் ஒரு அண்மை செய்தி. தென்காசி அரசு வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி என்பவர் நேற்று பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அங்கு வழக்கறிஞர்கள் பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விவரங்களை எம்முடைய செய்தியாளர் மாரிமுத்து வழங்கிட கேட்கலாம். மாரிமுத்து, விவரங்களை வழங்கலாம். நேற்றைய தினம் தென்காசி நகர பகுதியில் முத்துக்குமாரசாமி என்ற அரசு வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து குற்றவாளியை பிடிப்பதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஏற்கனவே குற்றவாளியின் அவருடைய மனைவியும் மற்றும் ஒருவர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் குற்றவாளியை சுட்டு பிடிக்க கோரியும் அவரது குடும்பத்திற்கு தகுந்த நிவாரணம் வழங்க கோரியும் சுமார் 300க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஒன்று கூடி சாலை மார்க்கமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக வந்தனர். பின்னர் பேரணியாக வந்த பின்பு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவர்கள் மனு அளித்தனர். வழக்கறிஞர் 300க்கும் மேற்பட்டவர் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோரிடம் அவர்கள் மனுவை வழங்கிவிட்டு அங்கிருந்து சென்றனர்.